Hey guys, welcome back to another vlog from Kadai Poma. So இன்னைக்கு வீடியோல வந்துட்டு obviously நீங்க thumbnail and title பார்த்து guess பண்ணிருப்பீங்க. It's my official first day to my office. Actually வந்துட்டு என்னோட வாழ்க்கையில முதல் தடவை நான் வேலைக்கு போறேன். So I just wanted to journal it. So anyways guys, that's why I'm vlogging. So இதுக்கு முன்னாடி என்னோட videos, என்னோட job hunting or interview experience videos பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும் that நான் இந்த ஜாப்ல எனக்கு கிடைச்சிருக்குன்னு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நான் வந்து Vibrant 360 அப்படின்னு சொல்லிட்டு UAE based ஒரு advertising agency or creative agency அப்படின்னு சொல்லலாம். So social media marketing, digital marketing or whatever இது மாதிரி and we also do this ad shoots அப்புறம் அந்த மாதிரி நிறைய எல்லாமே மீடியா சம்மந்தப்பட்டமா எல்லாமே வந்துட்டு they are doing. ஜாப் டைமிங் வந்து 9:30 6:30. ஸோ எனக்கு மார்னிங் வந்து இனஃப் டைம் இருக்கு ஓகே கிளம்புறதுக்கு. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ரிஸ்க் எடுக்காம நான் இப்போ தான் வந்துட்டு ஐ எம் vlogging this and starting this vlog from here. Anyways guys, டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மெட்ரோ வந்து டஃப்ஸால ஏறி அல்கியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் தான் இறங்குவேன். லிட்ரலி ஜஸ்ட் 2 ஸ்டேஷன் அவே என்னோட ஒர்க் பிளேஸ். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு 6 minutes தான் ஆகும்னே சொல்லலாம். ஈவன் தோ வந்து எனக்கு 5 minutes ஒன்ஸ் ட்ரெயின் வந்துட்டு மெட்ரோ வந்துட்டே இருக்கும். அதனால மேக்ஸிமம் போனாலும் 15 minutesக்கு மேலே தாண்டாது. பட் அங்கே அல்கியாதால போயிட்டு ஐ ஹாவ் டு வாக் அட்லீஸ்ட் ஒரு 800 meters அந்த மாதிரி கொஞ்சம் லாங் தான். லிவிங் ரைட் நவ். எனிவேஸ் கைஸ், I'm finally happy to share this entire Vibrant series with you guys. எனக்கு வந்துட்டு துபாயில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வைப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆஸ் அ பிகினராக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு இந்த என்டையர் சீரீஸில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா ப்ரூஃப் ரீடிங் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பெனி ப்ரொஃபைல் அண்ட் வெப்சைட்ஸ் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் என்ன மாதிரி சர்வீசஸ் சோஃபார் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே மோஸ்ட்லி நடந்தது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days வந்து என்டையர்லி கம்பெனி ப்ரொஃபைல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்டெப்த்தாக. பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நிறைய மெட்ரிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்பப்போ வந்துட்டு SEO பேசிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் போச்சு. ஸோ வைப்ரண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி, ஒரு குட்டி கம்பெனி தான். பட் பார்க்க வந்து உங்களுக்குள்ள க்யூட்டான செட்டப்பில் சூப்பராக இருக்கும். லிட்ரலி வந்துட்டு ஒரு 2 டிசைனர், அதுக்கப்புறமா வந்துட்டு காப்பி ரைட்டர், அவ்வளோதான். டெக்னிக்கல் டீம்ஸ்னால் பெருசாக அவ்வளோதான் இருந்தாங்க. ஒரு டிசைனர் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு காப்பி ரைட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. பட் பர்ச்சேஸு அட்மின் அது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தனியாக இருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது நானும் மாளவிகான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணும் வந்து சேர்ந்தோம். நான் வந்து பேசிக்லி இந்த மாதிரி SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. பட் லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். அண்ட் மாளவிகா வந்து கிளைண்ட் சர்வீசிங்காக வந்துட்டு எடுத்திருந்தாங்க. பட் லிட்ரலி நான் போனதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் இதெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்குமே வந்து மோர் ஆர் லைக் சிமிலர்லி மாளவிகாவோட ஜாப் ரோல் தான் எனக்குமே இருந்தது. கிளைண்ட் சர்வீசிங், இந்த லீட்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்கள ஹேண்டில் பண்ணுற ரோல்ஸ் தான் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கிளைண்ட் சர்வீசிங் ரோலில் வந்து வர்ஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் வந்து அந்த நோட்டீஸ் பீரியடில் இருந்தனால இந்த 1 month மட்டும் அவள் எங்கள் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணா. அவள் தான் வந்து என்டையர்லி என்னென்னலாம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா. அண்ட் அப்படிதான் போயிட்டு இருந்தது. எவ்வளோ பெரிய சின்ன கம்பெனி, மீடியம் கம்பெனி, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் கூட இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுறதுக்கோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் ஜெல் ஆகிறதுக்கோ உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3-4 daysல நீங்கள் கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். எப்படி இந்த ஒர்க் ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னும்
எக்ஸாக்ட்லி அங்கேயே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இதை வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு உங்களோட கொலீக்ஸ் கிட்டலாம் வந்துட்டு மிங்கிள் ஆக பாருங்கள். பிகாஸ் அது ரொம்ப ஆக்வர்டாகவும் இருக்காது. ஸோ அதனால வந்து இட்ஸ் ரியலி அ குட் டிப் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து தேர்ட் டே மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ப்ரொஃபைல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ வித்தின் அ வீக் எப்போ வேணாலும் பாஸ் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷா சொல்லியிருந்தா. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் மீன்வைல் வந்துட்டு எனக்கு பெருசாக ஒர்க்கே இருக்கவே இருக்காது கைஸ். நான் தான் சொன்னல, என்னை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு எடுத்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு லீட்ஸை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னோட ரோல்ஸ் இருந்தது. அப்படிங்கிறதுனால எனக்கு சுத்தமாக வந்து ஒர்க்கே இல்லாத மாதிரி ரொம்ப வெட்டியாக இருந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து வீக்கெண்ட் இது தேர்ஸ்டே ஈவினிங்னாலே துபாய் வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நமக்குலாம் எப்படி ஃப்ரைடே ஈவினிங் மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரைடே மட்டும்தான் லீவு. சாட்டர்டே அகெயின் நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும். ஸோ பட் நாளைக்கு எனக்கு பெருசாக எந்த பிளானும் இல்லை. பட் இருந்துச்சுன்னா ஐ ட்ரை டு கவர் இட். பட் எனிவேஸ் த டே அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வந்துடுச்சுன்னா ஐ கோ ஹோம். ஃபர்னிச்சருமே எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஈவன் கார்ட்ஸ் கூட கிடையாது. அப்பா கிட்ட இருக்க திங்ஸ், அப்புறம் நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக போட்டு அப்படியே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் அது. அண்ட் வீக்கெண்ட்ஸ் ஆனாலே அப்பா வந்துட்டு என்னை குஷி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணி அப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கே சரியாயிடுச்சு. கைஸ், இட்ஸ் வீக் எண்ட் உங்களுக்குலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் சாட்டர்டே. ஸோ எனக்கு பயங்கர லேட்டு, 5 minutes லேட்டு. நான் மெட்ரோ மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்கு. அக்டோபர் சண்டே ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. எங்களுக்கு ஃப்ரைடே மட்டும் தான் லீவ். அதை நான் பலவாட்டி சொல்லிட்டேன். எனிவேஸ் இன்றைக்கி மார்னிங் போனோன்னே எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் அப்படியே வெட்டியாக தான் போகும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் கைஸ், சரியா நான் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ ஆஃபீஸ் க்ளோஸில் இருக்கு. இனிமேல் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. யூஸ்வலி மால்விகா வந்து நிற்பா எப்போவுமே. அவளுக்கு இங்கே 9-10க்குலாம் இங்கே வந்துடுவா. பட் இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஒன்று சொதப்பிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, மெட்ரோலேருந்து 2 பேருக்கும் ஒரே வே தான். ஸோ ஐ தாட் அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரலான்னு சொல்லிட்டு நேற்று நான் தான் மெசேஜ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு என்கிட்ட அவளோட நம்பர் இல்லை. பட் சம் ஒன் இஸ் கம்மிங், வெயிட். நான் மால்ஸ்ன்னு நினச்சேன். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கு கூட முடியல. நான் வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் பண்ணேன். வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் இன்றைக்கி மேபி அவள் எனக்காக வெயிட் பண்ணி லேட் ஆச்சுன்னா நான் செத்தேன். பட் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனிவேஸ், சரியா. ஸோ நான் அன்றைக்கி போன உடனே வந்துட்டு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. காரில் வந்து ரொம்ப பயங்கர கொடூரமாக வந்து எங்கள் பாஸ் ஏசி ஆன் பண்ணி வச்சுருப்பாரு. சுத்தமாக தாங்க முடியாது. அதனால நான் வந்துட்டு ஸ்டார்டிங் டேஸ்லலாம் ஃபுல்லாக மாளவிகாவோட பிளேசர் போட்டு போத்திட்டு தான் போவேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் பாஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ரூட்டெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப நேரம் போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் லிட்ரலி நாங்கள் தூங்கவும் ஆரம்பிச்சிருவோம். நானும் மாளவிகாவும் முன்னாடி வந்து வருஷம் உட்காந்து மேப் பார்த்து சொல்லிகிட்டே
பேசிகிட்டே வருவா. ஸோ அப்படி தான் வந்து இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்துட்டு இந்த ஷேக் ஜாயத் ரோட்டில் போகவும் எனக்கு வந்துட்டு வேறு லெவல் ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டாப் நாட்ச் கிளைண்ட்ஸாக இருந்தாங்களா. இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி பில்டிங்ஸில் தான் வந்துட்டு நான் போயிட்டு மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். 24th ஃப்ளோரு, 18th ஃப்ளோரு, இந்த மாதிரி ஃபுல்லாக. ஸோ வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறப்போ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப புதுசான ஒரு லேர்னிங், எனக்கும் மாளவிகாக்கும். எங்கள் 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங் போயிட்டோம். மீட்டிங் போனோடனே வந்துட்டு அங்கே காஃபி இல்லை ஜூஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. நாங்கள் வந்து காஃபின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டோம். செகண்ட் மீட்டிங் போகிறப்போ வந்து பேலி 1 hour கூட ஆகலை. ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் வந்துட்டு இல்லை, நானும் மாளவிகாவும் நோ சொல்லிட்டோம். பட் என்னோட பாஸும் வர்ஷாவும் லைக் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது, எப்படி நம்ம அப்பெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. பட் தென் ஆக்சுவலாக அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு காரில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தான் வர்ஷா சொன்னால், ஆக்சுவலி நம்ம எந்த மீட்டிங்க்கும் புதுசாக வந்து கிளைண்ட்ஸை பார்க்க போகிறோம், இல்லை ஆல்ரெடி நம்மளோட கிளைண்ட்டோட மீட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அதுக்கு நோ சொல்லக்கூடாது. இட்ஸ் பிகாஸ் அவங்க வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும், இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு மனசில் வச்சு தான் அப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம அவங்க பிளேஸ்க்கு போனால் அவங்க ஆஃபர் பண்ணுறது நம்ம நோ சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்க நம்ம பிளேஸ்க்கு வந்தால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க, கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா கைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.